Good morning students. In this video, we are going to discuss about DNA fingerprinting techniques. The DNA fingerprinting techniques was first developed by the Alec Jeffreys in 1985, a recipient of the Royal Society a Copley Medal in 2014. Each of us have the same chemical structure of DNA, but there are a million of difference in the DNA sequences of there are 23 pair of human chromosomes with 1.5 million pairs of genes. Okay, so the DNA fingerprinting techniques was developed by Alec Jeffreys in 1985. Okay, 1985 la so the Alec Jeffreys the DNA fingerprints develop பண்ணாரு. There are 23 pair of human chromosome. Human being la 23 pair இருக்கு. So the 23 pair with 1.5 million pairs of gene. 23 pair la 1.5 million pairs of genes present ஆயிருக்கு. So it is a well known fact that genes are segmented of DNA. Already you know the genes or the segment of DNA which differ in the sequence of their nucleotide. ஒவ்வொரு ஜீனும் சீக்வென்சஸில் அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடில் சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போது டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த சேம் டிஎன்ஏவோட இன்னொரு செக்மெண்ட் எடுத்துக்குவோம். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே சிமிலராக இருக்காது. ஓகேவா, செக்மெண்ட்ஸ் ரெண்டுமே சிமிலராக இருக்காது. ஏன் அப்படின்னா அதோட நியூக்ளியோடைடில் அந்த இடத்துல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ நாட் ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கோட் ஃபார் ப்ரோட்டீன். ஸோ டிஎன்ஏ செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கோடும் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணாது. சம் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஹாவ் ஏ ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். ஒரு சில டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ரெகுலேட் பண்ணும். ஓகேங்களா, வைல் அதர்ஸ் ஆர் ஏ இன்டர்வனிங் சீக்வன்சஸ் இன்ட்ரான் அண்ட் ஸ்டில் அதர்ஸ் ஆர் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஓகேவா, ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ்னால் ஜீன்னு சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் எல்லா செக்மெண்ட்ஸும் சேமாக இருக்காது. நியூக்ளியோடைடில் சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரோஜனஸ் பேஸஸில் சேஞ்சஸ் இருக்கும், மாறி மாறி அரேஞ்ச் ஆகிருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே ப்ரோட்டீனை கோட் பண்ணாது. ஒரு சிலது ப்ரோட்டீனை கோட் பண்ணும், ஒரு சிலது ரெகுலேட் பண்ணும். தென் சம் அதர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இன்ட்ரானை ஆக்ட் பண்ணும். இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் a short repeated nucleotide sequences or a specific for a person. ஓகேங்களா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் என்னக்கூடியது ஷார்ட் ரிப்பீட்டேட்டிவ் நியூக்ளியோடைட். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டேட்டிவ் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் a specific for a person. ஒரு பர்சனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் சீக்வன்சஸ். This nucleotide sequences are called as a variable number, அதாவது tandem repeats. ஓகேங்களா, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸாக சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகும் வேரியபிள் நம்பரில். த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் ஆஃப் 2 persons is generally show a variation and are useful as a genetic marker. ஓகேவா, இப்போது ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிஎன்ஏவில் இந்த சேம் 4 நியூக்ளியோடைட் தான் ரிப்பீட்டடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் அந்த ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட்ஸோட சீக்வன்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நியூக்ளியோடைட்ஸோட ப்ரெசன்டேஷன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அந்த மேனர் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலுக்கு டிஃபர் ஆகும். ஒரு பர்சனில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் இப்போ அடினைன் குவானைன் தைமின்னு இருக்குது. இன்னொரு பர்சனோட நியூக்ளியோடைட் இதே நியூக்ளியோடைட் தான் இருக்கும், பட் அந்த இடத்துல குவானைன் அடினைன் தைமின்னு இருக்கலாம். ஓகேங்களா, குவானைன் அடினைன் தைமின் இருக்கலாம். அப்போ 2 இண்டிவிஜுவலோட நியூக்ளியோடைட்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் சீக்வென்சல் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த சீக்வென்சல் சேஞ்சஸ் ஜெனட்டிக் மார்க்கராக ஆக்ட் பண்ணும், ஜெனட்டிக் மேக்கப். ஸோ இந்த இடத்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. 1 2 அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. 1 2 அப்படின்னக்கூடியது இப்போ ஒரு பர்சனோட குரோமோசோம். ஸோ இது ஒரு குரோமோசோம் நம்பர் 7. இது பர்சன் 1 பர்சன் 2. அதே மாதிரி இங்கே குரோமோசோம் நம்பர் 7. ஓகேங்களா, ஏ அண்ட் பின்னு 2 பர்சன் எடுத்துக்கிறோம். ஏ பின்னு 2 பர்சன் எடுத்துக்கிட்டோம். பர்சனோட 7th குரோமோசோம், பர்சனோட 7th குரோமோசோம், செகண்ட் குரோமோசோம் 16 குரோமோசோம் 16 குரோமோசோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீக்வென்சல் சேஞ்சஸ். ஓகேங்களா, சீக்வென்சல் சேஞ்சஸ்.
இப்போ 7th குரோமோசோமோட பேர், இது 7th குரோமோசோமோட பேர், இது பர்சன் ஏ பர்சன் பி. அதே மாதிரி செகண்ட் குரோமோசோமோட பேர் பர்சன் ஏ பர்சன் பி. 16 குரோமோசோமோட பேர் பர்சன் ஏ பர்சன் பி. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் அதாவது ஏ பர்சனில் 7th குரோமோசோமில் ஃபர்ஸ்ட் ஒரு ஜீனில் 3யும் செகண்டில் 4ம் இருக்குது. அதே பர்சன் பியில் 7th குரோமோசோமோட நியூக்ளியோடைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டும் டிஃபர். அதே மாதிரி இது ரெண்டும் டிஃபர். ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டோட ரா மெட்டீரியல், அதாவது கியூ ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? கீ ஃபியூச்சர்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேண்டிங் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய குரோமோசோம் 7ஓட பேண்டு, குரோமோசோமோட 2ஓட பேண்டு, குரோமோசோம் 16ஓட பேண்ட். ஓகேங்களா? இது வந்து பர்சன் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பர்சன் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இட்ஸ் ஹெல்ப்ஸ் ஆர் ஐடென்டிஃபை த க்ரைம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு வந்து ஸ்பெசிமென் கிடச்சிருக்கு, க்ரைம் சென்ஸ் ஒரு ஸ்பெசிமென். ஓகேவா? அந்த க்ரைம் நடந்த இடத்துலேருந்து சில ஸ்பெசிமெனை கலெக்ட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி அதோட சீக்வன்சஸ் கிடச்சிருக்கு, அது சி. இப்போ இந்த ஏபின்னக்கூடியது வந்து டவுட்டபிள் பர்சன். ஓகேங்களா? இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு இல்லையா, இந்த டவுட்டபிள் பர்சன். ஸோ இப்போ இந்த டவுட்டபிள் பர்சன்ஸ் டிஎன்ஏ நியூக்ளியோடைடை ஆர் சீக்வன்சஸை நம்ம ஸ்பெசிமெனோட கம்பேர் பண்ணுறோம். ஸ்பெசிமென் சி. ஓகேங்களா? ஸ்பெசிமென் சி இதோட பேண்டிங்கும் ஏ அண்ட் பி டவுட்டபிள் பர்சனோட பேண்டிங்கும் கம்பேர் பண்ணும்போது யாரோட பேண்டிங் வந்து நமக்கு ஸ்பெசிமெனோட மேட்ச் ஆகுதோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ சியோட பேண்டிங் வந்து பியோட மேட்ச் ஆகுது, ஏவோட மேட்ச் ஆகலை. ஓகேங்களா? ஏவோட மேட்ச் ஆகலை. அப்போது இந்த க்ரைமில் நம்ம டவுட் பட்ட பர்சன் பி வந்து கன்ஃபார்ம் ஆவாங்க. ஏன் அப்படின்னாக்கா இங்கே கிடைச்ச ஸ்பெசிமனும் இந்த பர்சனோட நியூக்ளியோடைட் சீக்வன்சஸும் சேமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்சனோட நியூக்ளியோடைட் சீக்வன்சஸும் சேமாக இருக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து க்ரைம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ சாம்பிள். அந்த சாம்பிளோடவும் சாம்பிள் சி பி கம்பேர் பண்ணும்போது சேம். ஓகேவா? ஸோ இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நாம் க்ரைமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு இங்கே ஒரு 11 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 11 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அந்த ஸ்டெப்ஸை இந்த இடத்துல நமக்கு 1 by 1 எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு வந்து டயக்ராம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ எந்த சாம்பிளை நம்ம வந்து டேட்டா அனலைசிஸ் பண்ணணுமோ அந்த சாம்பிளுக்கான டிஎன்ஏவை அந்த ஸ்பெசிபிக் செல்லில் இருந்து நாம் ஐசோலேட் பண்ணணும், பிரித்து எடுக்கணும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? இப்போ செல்லிலிருந்து டிஎன்ஏவை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு பிசிஆர், பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். இப்போ நம்ம பிரித்து எடுத்துருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த டிஎன்ஏவுக்கு குளோனை ஃபார்ம் பண்ணுறோம். பிசிஆர் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் பாலிமர்ஸோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து காப்பி பண்ணுறோம், குளோனிங். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். இப்போ பிரித்து எடுத்துருக்கக்கூடிய டிஎன்ஏவை க்ளோன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா குளோனிங்கை ஃப்ராக்மெண்டிங் டிஎன்ஏ. ஓகேவா? டிஎன்ஏ இஸ் ட்ரீட்டட் வித் எ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வித் கட் த டிஎன்ஏ இன்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். நிறைய காப்பி உருவாக்கிட்டோம். உருவாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? செக்மெண்ட்டை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். பாலிமரஸ் செயின் ரியாக்ஷனுக்கு அப்புறம் செக்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ராக்மெண்ட் ஆகுது. தென் செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ பை எலக்ட்ரோஃபோரோசிஸ். ஓகேவா? ஸோ இப்போது எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னக்கூடிய ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. During the electrophoresis in agarose gel, the DNA fragments are separated into a band of different size.
ஓகேங்களா. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு denaturing DNA. The DNA of a gel is denatured by using a alkaline chemicals by heating. ஓகேவா. இப்போது நார்மலாக டிஎன்ஏவை பிரித்து எடுத்திருக்கோம். பிரித்து எடுத்த டிஎன்ஏவை இந்த இடத்த காப்பி பண்ணோம், அதாவது க்ளோனிங் பண்ணோம். க்ளோனிங் டிஎன்ஏவை செக்மெண்ட் பண்ணோம், செக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செப்பரேட்டை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டீநேச்சர் பண்ணணும். டபுளாக இருக்க ஸ்டாண்ட் எல்லாத்தையும் சிங்கிள் ஹெலிக்ஸாக பிரித்து எடுக்கணும். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பிளாட்டிங். The DNA band fashions is a gel transfer to the thin nylon membrane is placed over the size a fraction DNA stands by southern blotting. ஓகேங்களா. ஸோ இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா செப்பரேட் பண்ணோம், டீநேச்சர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸோட ட்ரேஸ். ஓகேங்களா. அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸோட ட்ரேஸ் எடுக்கிறோம் பிளாட்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி. யூஸிங் எ ப்ரோப்ஸ் டு ஐடென்டிஃபை எ ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ. ஓகேங்களா. த ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப்ஸ், ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணி லேபிளிங்கை இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸை கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போது நமக்கான சீக்வன்சஸ் இது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது இந்த டிஎன்ஏ பேண்டிங்கை யூஸ் பண்ணி. ஓகேவா. ஹைபிரிடைசேஷன் வித் ப்ரோப்ஸ். After the probes hybridization, the excess probes is washed of a photographic film is placed on the membrane coating DNA hybrids. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பிளாட்டிங்கில் வந்து ட்ரேஸ் எடுத்தோம், தென் அதுக்கு அடுத்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஃப்ளோரசன்ட் டை யூஸ் பண்ணி ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோரசன்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த பேண்ட் மேலே வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டுனா எங்கெல்லாம் டிஎன்ஏ பேண்ட் இருக்கோ சீக்வன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ளோரசன்ட் ஆகும், மிளிரும். ஓகேவா. அப்படின்னா ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ப்ரோப்ஸ் பண்ணுறோம். தென் ஹைபிரிடைசேஷன் வித் ப்ரோப்ஸ். ஓகேவா. ஸோ அது வந்து ஹைபிரிட் பண்ணுறோம். தென் அன்னெசரி பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து எக்ஸ்போசர் ஆன் த ஃபில்ம் டு மேக் ஏ ஜெனட்டிக் ஆர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவ் லேபிள்ஸ் எக்ஸ்போசர் டு ஏ ஃபில்ம் டு ஃபார்ம் அண்ட் இமேஜ். ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃப்ளோரசன்ஸ் பேண்டிங் மட்டும் ஃப்ளோரசன்ட் ஆகும், அது வந்து நம்ம இமேஜ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டெக்னிக்ஸ் தான் இந்த இடத்துல நமக்கு வந்து டயக்ராமில் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், பிளட் சாம்பிள். ஓகேவா. பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த சாம்பிள்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏஸ் கட் இன்டு ஃப்ராக்மெண்ட் பை த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேவா. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி இந்த டிஎன்ஏவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறாங்க. தென் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்டு பேண்ட் டியூரிங் த எலக்ட்ரோபோரோசிஸ் இன் ஏ அக்ரோஸ் ஜெல். அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செப்பரேட் பண்ணுறாங்க. தென் அதுக்கடுத்து த டிஎன்ஏ பேண்ட்ஸ் பேட்டர்ன் இன் ஏ ஜெல்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி நைனால் மெம்பரேன் by the techniques is known as a southern blotting. ஓகேங்களா. வெஸ்டர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட், சதர்ன் பிளாட், ஈஸ்டர்ன் பிளாட், இது மாதிரி பிளாட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நமக்கு சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை ப்ராபேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு த டிஎன்ஏ ப்ரூப்ஸ் பைண்ட் டு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆன் த மெம்பரேன். இந்த மெம்பரேன் மேலே, ஒரு தின் மெம்பரேன் மேலே டிஎன்ஏ சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பைண்ட் ஆகிடுது, அட்டாச் ஆகிடுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் டிஎன்ஏ ப்ரூப்ஸ் இஸ் வாஷ் ஆஃப்ஸ். தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணிடுறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ப்ரூப் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்குது. ஆல் திஸ் ஸ்டேஜ் த ரேடியோ ஆக்டிவ் ப்ரூப்ஸ் இஸ் பவுண்ட் டு தி டிஎன்ஏ பேட்டர்ன் ஆன் தி மெம்பரேன். டிஎன்ஏ பேட்டர்ன்ஸ் இந்த மெம்பரேன் மேலே வந்து டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. எக்ஸ்ரே ஃபில்ம் இஸ் பிளேஸ் நெக்ஸ்ட் டு தி மெம்பரேன் டு டிடெக்ட் த ரேடியோ ஆக்டிவ் பேட்டர்ன். ஓகேவா. ஸோ அந்த மெம்பரேனுக்கு மேலே, ஒரு தின் மெம்பரேன் மேலே இப்போது டிஎன்ஏ உடைய சீக்வன்சஸ் ட்ரேஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ்க்கு மேலே ஒரு எக்ஸ்ரே ஷீட்டை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, எக்ஸ்ரே ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரேடியோ ஆக்டிவ் பேட்டர்ன் வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல ஷீட்டை, எக்ஸ்ரே ஷீட்டை பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்க்கும்போது நமக்கு ரேடியோ ஆக்டிவ் சீக்வன்ஸ் வந்து தெரியுது இல்லைங்களா. த எக்ஸ்ரே ஃபில்ம்ஸ் இஸ் டெவலப்டு டு மேக் எ விசிபிள் த பேட்டர்ன் ஆஃப் பைண்ட் which DNA is known as a DNA fingerprints. ஓகேவா. இந்த எக்ஸ்ரே ஷீட்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த பேட்டர்ன்ட்டை, அதாவது டிஎன்ஏ பேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேண்ட்ஸ் வந்து நம்மளால் வியூ பண்ண முடியும்.
ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ப்ரோட்டோகால்ஸ், ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டெப்ஸ் இதுதான், ஸ்டெப்ஸ் இன்வால்விங் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கடுத்து இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு forensic analysis it can be used in the identification of persons involving the criminal activities for settling the paternity or maternity disposal and it's determining the relationship or immigration purpose. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா forensic analysis. ஓகேவா, க்ரைமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ பேட்டர்னிட்டி ஆர் மேட்டர்னிட்டி டிஸ்போச்சர்ஸ், அதாவது மைக்ரேட் ஆகிறாங்க இல்லைங்களா. மைக்ரேட் ஆகும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸோ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பெடிகிரி அனலிசிஸ், இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஏ ஜீன்ஸ் த்ரூ ஏ ஜென்ரேஷன் ஆன் ஃபார் ஏ டிடெக்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் டிசீஸ். ஓகேங்களா. பெடிகிரி அனலிசிஸ் அவங்களுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணுறதுக்கு, டிஎன்ஏ சீக்வன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன். கன்வென்ஷனல் ஆஃப் வைல்ட் லைஃப்பை நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுறோம், பாதுகாப்போம். அந்த பாதுகாக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ப்ரொடக்ட் ஆஃப் என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ். ஓகேங்களா. அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஸ்பீஷீஸை ப்ரொடக்ட் பண்ணுது. பை த மெயின்டைனிங் எ டிஎன்ஏ ரெக்கார்ட் for identification of tissues of a dead endangered organism. ஓகேங்களா. டெட் என்டேஞ்சர்ட் ஆர்கனிசம், என்னென்ன ஆர்கனிசம்ஸ்லாம் அழிஞ்சுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் டிஷ்யூ வச்சு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரேஸ் பண்ணி இப்போது எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு anthropological studies it is useful in determining the origin and the migration of human population and genetic diversity. ஓகேவா. anthropological அப்படின்னாக்கா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது தான் anthropological ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா டிட்டர்மைனிங் த ஆரிஜின் அண்ட் மைக்ரேஷன். இப்போ ஹியூமன் எவல்யூஷன் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஆரிஜின் ஆனாங்க, அதுக்கப்புறம் எங்கே டெவலப் ஆனாங்க, எங்கே மைக்ரேட் ஆனாங்க அப்படின்றதெல்லாம். இப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ட்ரேசிங்கை யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸோட அப்ளிகேஷன்.